எப்படி இருக்க? இதுதான் உங்க புது அண்ணியா? அது சரி, புது அண்ணி வந்தோனே பழைய அண்ணிய கண்டுக்க மாட்டேங்கிற? ஐயோ அப்படிலாம் இல்ல, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இல்ல அண்ணி, அவங்க எப்பவுமே அப்படிதான் கிண்டலா பேசுவாங்க. கிண்டலா? அது சரி. லீலா, நல்லா பேச கத்துக்கிட்ட. ஹலோ மேடம், என்ன பாக்குறீங்க? சூர்யா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுப்பான். எனக்கு அப்புறம் தான் நீங்க. நாங்க 2 பேரும் சுத்தாத இடமே இல்ல. ஏன்னா நான் தான் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஏதோ கொஞ்சம் கோவப்பட்டனால பிரேக்கப் ஆயிடுச்சு. என்ன பண்றது? அந்த கேப்ல நீங்க உள்ள புகுந்துட்டீங்க. பாக்க ஓகேவா தான் இருக்க. என்ன இருந்தாலும் சூர்யாக்கு நீ கம்மி தான். ஹலோ, பார்த்து பேசுங்க. நான் பார்த்து தான் பேசுறேன். ஹலோ ஹலோ, சில் சில். நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நானும் சூர்யாவும் திக் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒண்ணுமே இல்ல. ஆனா நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் என்ன பண்றது, நடக்கல. யார் யாருக்குன்னு எழுதி வச்சிருக்கோம்ல, அது படிதானே நடக்கும். அமெரிக்கால பிறந்த நீ ஏன் சூர்யாவை தட்டிட்டு போற? இட்ஸ் ஓகே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்லா கொளுத்தி போட்டுட்டேன். ஏன்டி நீ வேற? நான் அவ்வளவுதான் இன்னைக்கு. எனக்கு இருக்கு உனக்கு. ஐயோ, எஸ்கேப் ஆயிடலாம். ஏய் சூர்யா, லீலா, உங்க அண்ணன் இவ்ளோ பெரிய பிளே பாயா? பாக்க அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு எல்லா கேடி வேலையும் பண்ணிருக்கான். அண்ணி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் சொன்னேன்ல, அவங்க சும்மா டீஸ் பண்றாங்கன்னு. உங்க அண்ணன் ஆள் எஸ்கேப். எங்க இருந்தாலும் அந்த பிளாக் காஃபியை கூட்டிட்டு வர. அப்புறம் இருக்கு உங்க அண்ணனுக்கு. சரிங்க அண்ணி. மாம், ஒருவேளை இந்த நல்ல விரும்பி வேணும்னு இப்படி எல்லாம் பண்றாரோன்னு தோணுது. பேசாம நம்ம அங்க போய் பார்த்தா என்ன? சாம், இதோட இந்த விஷயத்த 6-7 தடவை சொல்லிட்ட. நானும் உன்னை பொறுமையா இருக்க சொல்றேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற. எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கிறது? எனக்கு கோவம் வருது. I can't tolerate, Mom. ஓகே மாம், கடைசியா ஒரு தடவை கால் பண்ணலாம். மறுபடியும் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தா நான் சொல்றத நீங்க கேளுங்க. நீ சொன்னதுதான் கரெக்ட். அவன் நம்மள சுத்தல்ல விடுறான்னு எனக்கும் டவுட்டா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் தான் புரியல. அந்த ஆள் தான் போன் பண்ணி நம்மள எங்க வர சொன்னா. இப்ப அவனே நம்மள அவாய்ட் பண்றான். என்ன நடக்குது? மாம், அந்த ராஸ்கல் நேம் என்ன? நலம் விரும்பின்னு சொல்லியே அவன் பேரை நான் மறந்துட்டேன். ஒரு தடவை சொல்லியிருக்கான், ஆனா டக்குன்னு மெமரியில வரல. அவன் பேரு நாராயணன். நாராயணன்? ஆமா, அந்த அயோக்கியம் பேர் அதான். ரூம் நம்பர் 101 எல்லாம் அனுப்பிட்டீங்களா? எஸ் சார், ரூம் சர்வீஸ். ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ சார்? ஹலோ மிஸ்டர், நான் சார் இல்ல மேடம். ஐ எம் சாரி மேடம். ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ மேடம்? திஸ் இஸ் சாமான்யா, ரூம் நம்பர் 505. எங்களுக்கு ஒரு கேப் வேணும். ஆல்ரெடி நாங்க வந்த கேப் இல்ல, வேற ஏதாவது புதுசா ஒரு கேப் வேணும். வேற ஏதாவது டிரைவர் இருக்கணும். ஷூர் மேம், ஐ வில் அரேஞ்ச் த கேப். And one more thing, if anyone asks for us, நாங்க தூங்கிட்டு இருக்கோம்னு சொல்லணும்.
குறிப்பா அந்த நாராயணன் வந்து கேட்டா எங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. ஓகே மேடம். ம். சாம், சூப்பர் ஐடியா. அந்த சூரிய வம்ச ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. சோ நம்ம ஈஸியா யார்கிட்டயாவது பேசி எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் பேசிக்கலாம் அந்த நாராயணனை. லீலா, என்ன ஆச்சு? சாம் ரொம்ப கோவமா இருக்காளா? கோவமா இருக்காங்களாவா? எங்க இருந்தாலும் உன்னை கூட்டிட்டு வரணும்னு ஆர்டர் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அண்ணி ஏற்கனவே உன் மேல கோவமா இருக்காங்க. பத்தாததுக்கு அந்த ஸ்ருதி உன்னை பத்தி நல்லா சொல்லிருக்காங்க. சாம் அன்னைக்கு இருக்க கோவத்துக்கு இன்னைக்கு உன்னை ஆட்டுன்னு ஆட்ட போறாங்க. நீ காலி. அண்ணா, எதுக்கோ நீ போகும்போது தலையில ஹெல்மெட் போட்டுட்டு போ. அப்பதான் தப்பிப்ப. இந்த ஸ்ருதியோட விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. பேபிமா, பேபிமா, சும்மா ஐஸ் வைக்காத பிளாக் காஃபி. பேபில இருந்து மறுபடியும் பிளாக் காஃபி ஆயிட்டனா? நீ பண்ண வேலைக்கு உன்னை வேற எப்படி கூப்பிடுறது? ஆமா, இப்ப எதுக்கு ஹெல்மெட் போட்டுட்டு வந்த? நீ அடிச்சிருவியோன்னு பயந்துதான். நீ பண்ற காரியத்துக்கு உன்னை உருட்டுக்கட்டியால அடிக்கணும்னு தான் நினைச்சேன். தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதனால நீ தப்பிச்ச. நான் என்ன தப்பு பண்ண பேபிமா? சும்மா நடிக்காத. நீ என்ன ரோமியோவா? அப்படியே எல்லா பொண்ணுங்க கிட்டயும் ரொமான்ஸ் பண்ற? ஐயோ, நானா? பின்ன ஒருத்தி வந்து உன்னை சைட் அடிக்கிறேன்னு சொல்றா. அந்த ஸ்ருதி உன்னை பத்தி அப்படி சொல்லிட்டு போறான். நீங்க அவ்ளோ க்ளோஸா என்ன? ரெண்டு பேரும் சுத்தாத இடம் இல்ல, போகாத இடம் இல்லன்னு சொல்றா. ரெண்டுமே ஒண்ணுதான். பேச்ச மாத்தாத. அவதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க இருந்தாளா? அப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்றா. அவ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவனுக்கு. இது ஏன் நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லல? போய் 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 அவ சும்மா சொல்றா. அவ உன்னை டீஸ் பண்ணிருக்கா. நீயும் லூஸ் மாதிரி நம்பிருக்க. ஆமா, நான் லூசு தான். ஐயோ, நீ ஃபுல் ஃபார்ம்ல இருக்க போல. இது மெகந்தி வைக்கிற ஃபங்க்ஷனா இல்ல எனக்கு பொங்க வைக்கிற ஃபங்க்ஷனானே தெரியல. ஓ, அவ வரவும் அது கூட மறந்து போச்சா? ஏன் வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது. ஆமா, அவ என்ன சொன்னா? உன் லெவலுக்கு நான் கம்மியா? சொல்லு, நான் கம்மியா? ஐயோ, இத வேற கொளுத்தி போட்டாளா? இங்க பாரு சாம், சத்தியமா சொல்றேன், என் மனசுல நீ தான் இருக்க. நீ மட்டும் தான் இருக்க. நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன். அவ என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. உன் கூட கொஞ்சம் ஓவரா விளையாடிட்டா. சாரி. நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. ஃபங்க்ஷன் டைம்ல ஃபேஸ் டல்லா இருந்தா நல்லா இருக்காது. கொஞ்சம் ஸ்மைல் பண்ணலாம்ல. பத்தலையா? சரி, தோப்பு கண்ணம் போடுறேன். 1 2. இப்போ அது ஸ்மைல் பண்ண. இதுவும் பத்தலையா? சரி, குட்டி கண்ணம் போடுறேன். இதுக்கு சிரிக்காமலே இருந்திருக்கலாம். யூ பிளாக் காஃபி. வலிக்குதா? நல்லா வலிக்கட்டும். எனக்கு வலிச்சா உனக்கு சந்தோஷமா இருக்கா? உனக்கு வலிச்சா என்னால தாங்கிக்க முடியாது பேபி. உனக்கு ஒரு gift கொடுக்க போறேன். கண்ணு முடிக்கும். சரி சரி சரி, நான் பாக்கல.
இந்த ரிங்கு போட்டா நான் ஹார்ட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு அர்த்தம். இதுதான் நான் பண்ணித்தர சத்தியம். இத கடைசி வரைக்கும் நீ இல்ல யாருமே கழட்டக்கூடாது. இனிமே நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன் சாம், என்னாச்சு? ரீசன் தெரியல பேபி, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உன்னை ஒரு தடவை கட்டிக்கவா பேபி? வீட்ல ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது. அதான் அந்த நலம் விரும்பி நம்மள வரவிடாம நல்லா ஏமாத்திருக்கான். மாம், அங்க பாருங்க. அங்க என்ன போட்டிருக்கு? ஏய், நாளைக்கு சூர்யாவுக்கு என்கேஜ்மெண்ட் டி. மாம், எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்களா? Ma, what is this nonsense? அவ போட்டோ போட்டு கீழே ஏன் நேம் போட்டிருக்க? அதாண்டி எனக்கு புரியல. மாம், இந்த பொண்ணுதான் அன்னைக்கு என்கிட்ட ஹோட்டல்ல பிரச்சனை பண்ணா. இவ இப்படி இங்க, அதுவும் ஏன் சூர்யா பக்கத்துல. அன்னைக்கு இவள ஏதாவது பண்ணிருப்பேன். சூர்யாவை தேடி வந்ததுல விட்டுட்டேன். ரொம்ப அவமானமா இருக்கு. இந்த அசிங்கத்தை பார்க்கதா என்ன அமெரிக்கால இருந்து வர வச்சாங்களா? நம்மளோட மானம் கௌரவம் எல்லாம் என்ன ஆகுறது? அங்க இருக்கிற நம்ம ஆளுங்க எல்லார்கிட்டயும் உனக்கு என்கேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு வந்திருக்க. இந்த ஜெயந்தி என்னடானா இப்படி பண்ணி வச்சிருக்கா? சே, இவள ஒரு ஃப்ரெண்டா? இவள நான் சும்மா விட மாட்டேன். அந்த ஜெயந்தி எத்தனை தடவை எனக்கு போன் பண்ணிருப்பா? என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கு தான் கல்யாணம்னு எத்தனை தடவை என்கிட்ட சொல்லிருப்பா? நானும் அவகிட்ட போய் கேட்டேன். அவ்வளவுதானே கேட்டா? இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது அவ எவ்வளவு பெரிய நாடகம் ஆடி இருக்கான்னு. மாம், அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க. அந்த பொண்ணோட போட்டோ போட்டு கீழே என் பேரு தான் போட்டிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு தான் என் பேரை யூஸ் பண்ணி ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணிருக்கா. இவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா. I just can't tolerate. ஏய், இந்த பேனரை கிழிச்சு ஒண்ணு ஆக போறது இல்ல. நம்ம வச்சு ஏமாத்தின அந்த ஜெயந்திய இப்பவே உள்ள போய் கிழி கிழின்னு கிழிச்சு தொங்க விடுறேன். அப்ப தெரியும் இந்த நிர்மலா யாருன்னு. மாம்,
நில்லுங்க. இப்ப போனா அந்த குடும்பத்தாளுங்க மட்டும்தான் இருப்பாங்க. பிரச்சனை இங்கேயே முடிஞ்சிடும். அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி காமிச்சுக்குவாங்க. மார்னிங் என்கேஜ்மெண்ட். எப்படியும் அவங்க ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க எல்லார் முன்னாடியும் இந்த ஜெராக்ஸ் காரியையும் அவங்க ஃபேமிலியையும் கேள்வி மேல கேள்வி கேட்டு அவங்களோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் கெடுக்கணும். நாம பேசுற பேச்சுல இனி இந்த ஃப்ராடுக்காரி இனிமே யாரையுமே ஏமாத்த கூடாது. அன்னைக்கு ஹோட்டல்ல என்ன திமிர்த்தனம் பண்ணா, நாளைக்கு இருக்கு இவளுக்கு. தம்பி, மேம் சொல்லுங்க மேடம். சூடா காஃபி இருக்கா? சாரி மேடம், காஃபி இல்லை, சூடா சூப் இருக்கு, குடிக்கிறீங்களா? என்ன சொன்ன? சூடா சூப் இருக்குன்னு சொன்னேன் மேடம், குடிக்கிறீங்களா? என்ன சொன்ன? சூப் இருக்கு மேடம், குடிக்கிறீங்களா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சொல்லு சொல்லு. என்ன தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவ நீ? சொல்லு சொல்லு. நானும் கேட்டுட்டே இருக்கேன், நீ சிரிச்சுட்டே இருக்க. என்னடி திமிரு உனக்கு? ஏய் சொல்லு. என்ன திமிரு உனக்கு? தைரியம் இருந்தா சாமானியனா என்னடா நினைச்ச? பவர், ஃபயர், பியூட்டிஃபுல் ஏனேமா யூஸ் பண்ணி எல்லாரையும் ஏமாத்திருக்க. இதே அமெரிக்காவா இருந்தா நடந்திருக்கிறதே வேற. நான் சும்மாவே விட மாட்டேன். என்ன பண்ற பாரு உன்னை. என்னாச்சு மேடம்? அவர் விட சொல்லுங்க. அவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க? நேத்து நைட்டும் இப்படி தான் பண்ணாங்க, மறுபடியும் அதே மாதிரி நடந்துக்கிறாங்களே. உங்க பொண்ணுக்கு ஏதோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவங்கள மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க மேடம். யாரை பார்த்து மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்க்க சொல்ற? நீதான் மென்டல், உன் ஃபேமிலி மென்டல். மேடம், திஸ் இஸ் டூ மச். முருகன், நீங்க போங்க. ஓகே சார். தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் கிளம்புங்க. ரூமை இப்பவே காலி பண்ணுங்க. உங்களால எல்லா கஸ்டமரும் பயப்படுறாங்க. யாரை வெளிய போக சொல்ற? நான் கெஸ்ட். உங்க ஃபேஸ பார்த்தா அப்படி தெரியலையே. சாரி சார், நீங்க ஒன்றும் தப்பா நினைக்காதீங்க. அவ ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டா, மன்னிச்சு விட்டுருங்க. எல்லாருக்கும் கோபம் வரும் மேடம், ஆனா இவங்க ரொம்ப ஒஸ்டா பிஹேவ் பண்றாங்க. திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங். பார்த்து இருந்துக்குங்க. சாம், என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? என்னால முடியல மாம். எங்க பார்த்தாலும் அந்த ஃப்ராட் பொண்ணுதான் என் கண்ணுக்கு தெரியறா. அவள் அடிக்கிறதா நினைச்சு இவங்க கூட சண்டை போட்டுட்டேன். என் மைண்ட் ஃபுல்லாவே அவதான் இருக்காமா. சூர்யாக்கும் அந்த ஃப்ராடுக்கும் கல்யாணம் நடக்க கூடாது மாம். என்ன தைரியம் இருந்தா அவ சூர்யா பக்கத்துல நிப்பா, அதுவும் என் பேரை யூஸ் பண்ணி. என்னால தாங்க முடியல மாம். கவலைப்படாத சார், அந்த ஃப்ராடுக்கார பொண்ணு அந்த பேனர்ல வேணும்னா சூர்யா கூட நின்னு இருக்கலாம். ஆனா நாளைக்கு நடக்க போற என்கேஜ்மெண்ட்ல நீதான் சூர்யா கூட நிக்க போற. உங்க 2 பேருக்கும் தான் மேரேஜ் நடக்க போகுது. அதை யாராலையும் மாத்த முடியாத. அம்மா இருக்கேன்டா, கவலைப்படாத.